அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பேக்ரவுண்டு இருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஷ்டதேவதாபியோ குலதேவதாபியோ சர்வதேவதாபியோ நமோ நமஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. என்ன இஷ்ட தெய்வம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி கும்பிட்றீங்களோ அது இஷ்ட தெய்வம், ரைட்டா? 1. 2 குலதெய்வம்னா குலதெய்வம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 2 அது 1 இது 2 ஆச்சு. என்ன சர்வ தேவதாபியோ இல்லைன்னா சமஸ்த தேவதாபியோ அப்படின்னு சொன்னால் 3வது இடங்களில் வரக்கூடிய தெய்வங்கள் என்னன்னா தேவதைகள்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆன்ம சக்தி ஒரு மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன அந்த மாதிரி நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பிதர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கும் தேவை.